ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உங்களுக்கு தெய்வ சக்தி நிறைந்திருக்க இந்த காரியத்தை சரியாக செய்தாலே போதும். நீங்கள் ஆலயம் சென்று வணங்காமலேயே தெய்வம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இனி இருக்க வேண்டாம். வீட்டில் உங்களுக்கு தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறதுக்கு இந்த டைம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி உங்களுடைய கடவுள் வந்து விடுவாங்க. சரி, வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கும் பெரும்பாலானோர் கேட்கக்கூடிய கேள்வி, தெய்வம் உங்கள் வீட்டில் குடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதுதான். தெய்வம் நம்ம வீட்டில் குடிக்கொண்டு இருக்க வேண்டுமென்றால் முதல்ல நாம் அதற்குரிய வகையில் நடந்து கொள்கிறோமா என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சில குணங்களை சரி செய்து கொண்டாலே தெய்வம் நம்மோடு நிரந்தரமாக நிற்கும் என்று ஆன்மீகம் சொல்கிறது. அது என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தெய்வம் இல்லாத இடம் என்று உலகில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டில் மட்டும் தெய்வம் இல்லாத போகுமா என்ன? ஆனால் இங்கு நாம் யோசிக்க வேண்டியது, வீட்டில் தெய்வத்துடைய அனுக்கிரகம் அங்கு இருக்கிறதா என்பது தான் கேள்வி. இப்போது அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை அறியறது முதல்ல என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் இருப்பவங்க எப்போதும் மனநிறைவோடு சண்டை சச்சரவு இன்றி நோய் நொடிகள் எதுவும் இன்றி நல்ல முறையில் உழைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஃபஸ்ட்டு வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை உறுதி செய்வதற்கு இதை பாருங்க. ஸோ இதன்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல விஷயங்களாகவே தொடர்ந்து நடக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவை எல்லாமே நமக்கு கைகூடினால் அந்த இடத்துல தெய்வ சக்தி பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பொருள். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்தால் அப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதே போல் வீட்டில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை கூட பெரிதுபடுத்தாமல் ஒருவர் செய்யக்கூடிய பிழையை மற்றொருவர் மன்னித்து அனுசரணையோடு வாழ்வது மட்டுமின்றி பிறர் செய்யக்கூடிய தவறுகளை கூட பெரிதுபடுத்தாமல் அதை சரி செய்து அவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கான மனநிலை இருக்குமானால் அந்த இடத்துலையும் அந்த வீட்லேயும் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அதே போல் ஒரு மனிதன் பிறர் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவற்றை சரி செய்து அவர்களோடு வாழ முற்பட்டால் அந்த மனதானது தெளிவடைந்து விட்டது என்று அர்த்தம். தெளிவடைந்த ஒரு மனம் தெய்வம் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடமாகவே சொல்லப்படுகிறது. இப்படி எண்ணங்கள் தெளிவாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து நம் நினைப்பவை அனைத்தும் கைகூட வேண்டும் என்றால் நம் மனம் முதல்ல செம்மையடைய வேண்டும். மன செம்மையடைய வேண்டும் என்றால் நாம் நிச்சயம் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். ஸோ அதனால் கடவுள் மந்திரங்களை ஜெபிங்க. நான் சொன்னது போல் நடந்துக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் உங்கள் வீட்டை தேடி குடியேறிடுவாங்க. மனம் செம்மையானால் மந்திரம் அதை ஜெபிக்க தேவையில்லை என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. நம்மளுடைய மன ஆனது கடவுளை நினைத்து ஜெபித்து செம்மையடைந்து விட்டால் நீங்கள் ஆலயம் சென்று இறைவனை வணங்கித்தான் அருளை பெற வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தெய்வமே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று நிறைய புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண. தெய்வ அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண. அதை ஓரளவுக்கு தெரிந்திருப்பீங்க. இந்த விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கடைபிடிங்க. தெய்வ அனுக்கிரகத்தை பெற்று நல்ல முறையில் வாழுங்க. ஸோ அந்த இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் நீங்கள் இன்னும் ஒரு சில டவுட் கேட்டிருக்கீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விளக்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த பரிகாரம் கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விளக்க பரிகாரத்தையும் சொல்கிறேன். எப்படி நல்ல சக்தி தெய்வ சக்தி இருக்கிறதுக்கு வழி சொன்னனோ அதே போல் இந்த கெட்ட சக்தியை விளக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்கிறேன். நல்ல சக்தி தெய்வ சக்தியை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நான் சொன்னது போல் நீங்கள் வாழ்க்கை நடைமுறையில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாவே போதும். நீங்கள் விளக்கு வைத்து உங்கள் மனதை வருத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும் தெய்வ சக்தி வந்துடாது. இது போல் சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தெய்வ சக்தி வந்துடும்.
இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்கான பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். அதை இப்போ தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் தேவைக்கேற்ப எல்லாமே இருக்கிறது. தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவு பணமும் இருக்கிறது. ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டில் நுழைந்தாலும் ஏதோ ஒரு கெட்ட வாடை, இரவில் நல்ல தூக்கம் வருவது இல்லை. ஆனால் வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கிறவங்க தினமும் விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி உங்கள் வீட்டு பூஜரையை வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க. நாங்கள் அப்படி வழிபாடு செய்கிறோம், ஆனாலும் இந்த இறை நறுமணத்தை தாண்டி ஒரு கெட்ட வாடை வீட்டில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்துடுங்க. இது உங்களுக்கானது தான். அப்படி உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை குறைக்கக்கூடிய அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை உடனடியாக சரி செய்து விட வேண்டும். அதற்கான ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விளக்கிறதுக்கு பரிகாரம் இதுதாங்க. இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணி அதை பண்ணுங்க. வாரத்தில் 2 முறையாவது உங்களுடைய வீட்டை கல்லுப்பு சேர்த்த தண்ணீரால் துடைத்து சுத்தம் செய்து விட வேண்டும். மாப் போடுறோம்ல, அந்த மாப் போடக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுருங்க. கல்லுப்பு போட்டு அந்த தண்ணீரை கரைச்சி அதில் நீங்கள் மாப் போடுங்க. அப்படி தண்ணீர் வைத்து, அதாவது அந்த கல்லுப்பு சேர்த்த தண்ணீர் வைத்து துடைத்து சுத்தம் செய்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம். பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையிலையும் மூளை முடுக்குகள்லாம் கற்பூரத்தை தூள் செய்து போட்டு வைத்திடுங்க. ஸோ சாமிக்கு ஏற்றக்கூடிய சாதாரண கற்பூரம் இருக்குல்ல, அதை தூள் செய்து ஒவ்வொரு அறையிலையும் 4 பக்கத்துலேயும் தூவி விடுங்க. பிறகு வீடு முழுவதும் விபூதி வாசனை, குங்கும வாசனை நிறைந்து இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதல்ல நல்ல தாழம்பூ குங்குமம் கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்க. நல்ல நறுமண நிறைந்த விபூதி கடைகளில் கிடைக்கிறதில்ல, அதையும் வாங்கி கொள்ளுங்க. விபூதி என்பது சிவன் அம்சம் கொண்டது, குங்குமம் என்பது சக்தி அம்சம் கொண்டது. இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை இருக்குல்ல, அந்த வரவேற்பு அறையில் வைத்து விட வேண்டுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவும் பெரிய வீடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பூஜாரை, வரவேற்பறை, படுக்கை அறையில் கூட இந்த மாதிரி கிண்ணத்தில் கொட்டி வைக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. இப்படி விபூதியும் குங்குமமும் சேர்ந்த வாசனை உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியானது சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். அதனால் நம்பிக்கையோடு இதை பண்ணுங்க. பெரிய அளவில் என்னால் பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, தினமும் உங்கள் வீட்டில் விளக்கேற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்க, வாசனை நிறைந்த சாம்பிராணி தூபம் போட முடியாது என்று சொல்கிறவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே பிஸியாக இருக்கிறோன்னு சொல்கிறவங்க, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத உங்களுடைய வீட்டில் செய்து வைத்து விடுங்க. அதாவது இந்த விபூதி குங்குமம் கொஞ்சம் பழையதான பிறகு அதை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கொட்டி கரைத்து விடுங்க. அந்த தண்ணீரை செடி கொடிகளுக்கு கீழே ஊற்றி விடுங்க. மீண்டும் புதுசாக விபூதி குங்குமத்தை அந்த கிணத்துல கொட்டி விட்டு அதை வீட்டில் வைக்குங்க. இதே போல் 3 மாதம் தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் இந்த விபூதி குங்குமத்தின் வாசனை வீச தொடங்கிவிட்டால் இறைசக்தி உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். பிறகு குடும்பத்தில் மன நிம்மதி பிறக்கும். இரவில் உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாமல் இருந்தால் நல்ல தூக்கம் வரும். முயற்சி செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை. வீட்டில் இறையறிவில் நிறைந்திருக்க எளிமையான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நடைமுறையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த டிப்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.